கழக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த கொட்டிவாக்கம் பகுதி செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த வட்டத்துக்கு உட்பட்ட 183 கிழக்கு வட்ட கழக செயலாளர் டி விஜயபாரதி அவர்களும், அதே போல 183 மத்திய வட்ட ரிசேந்திர பாபு அவர்களும், 183 மேற்கு ஜே முனுசாமி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து நல்லதொரு கருத்துக்களையும் இந்த வாட்ஸ்அப் குரூப் அமைப்பதற்கு சென்னை புறநகர் மாவட்டத்துக்கு கழக பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவரும் சென்னை மாநகராட்சி 7வது மாமன்ற உறுப்பினர் கே கார்த்திக் அவர்களும், அதே போல இந்த கூட்டத்துக்கு அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக ஐடி விங் நிர்வாகி சி நித்யானந்தம் அவர்களும், அதே போல அவருடன் இணைந்து மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கிருபாகரன் அவர்களும், இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பிரஸ்னோ அவர்களே, இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் சென்னை புறநகர் மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருமை தம்பி கே சுஜித் குமார் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கும் இங்கே கழக நிர்வாகிகள், சென்னை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அருமை சகோதரர் கலை அவர்களே, மற்றும் எம்ஜிஆர் மன்ற தலைவர் அண்ணன் மீரான் அவர்களே, மற்றும் கழக நிர்வாகிகளே, முன்னோடிகளே, பகுதி கழக செயலாளர்களே, மகளிர்களே, பாசறை செயலாளர்களே, பாசறை கழகத்தின் நிர்வாகிகளே, அதே போல தகவல் தொழில்நுட்ப பிரிவின் இணை செயலாளர் தம்பி சத்யா அவர்களே, மற்றும் கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு இந்த மக்களிடத்திலே போய் செல்வதற்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப். ஒவ்வொரு நிர்வாகிகளும் 9 பேர் நம்ம பாகத்துக்கு அமைத்திருக்கிறோம். அந்த 9 பேரை வைத்து 9 பேர் முதல் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணணும். அவங்க மூலியமா வைத்து உங்களுடைய கழகத்தில் இருக்கிற அந்த பாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள், அதில் இருக்கிற வாக்காளர்கள், அதே போல நடுநிலையான வாக்காளர்களை நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஓபன் பண்ணி அது மூலமா கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இன்னைக்கு சூளுரை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பரப்புரை செய்து கொண்டு வருகிறார். 2026 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைவது உறுதி என்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு வட்டக்கழக செயலாளர்கள் இதை கண்டிப்பாக கவனம் செலுத்தி